பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை சற்றே கவனமாய் கேளுங்கள். நம்முடைய தாய் தகப்பன்மார்களுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று சாலமோன் ஞானி தன்னுடைய புஸ்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை விசுவாசிக பிள்ளைகள் கூட அநேக இடங்களிலே, ஊழியர்களுடைய பிள்ளைகள் கூட இந்த வார்த்தைகளை கேட்பது இல்லை. ஒரு ஊழியரை சந்தித்தேன். அந்த ஊழியருடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு மிகவும் வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த ஊழியக்காரனுடைய குமாரன் மகன் விசுவாசிகளோடு சேர்ந்து தகப்பனுடைய காரியங்களுக்கு விரோதமாக செயல்பட்டதை அந்த ஊழியன் பகிர்ந்து கொண்டார். ஏன் அப்படி என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது இதே அதிகாரத்தில், பிரம்பை கையாளாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் என்று சொல்லி, பிள்ளைகள் தவறுகிற பொழுது அவர்களை நாம் தண்டித்து ஆக வேண்டும். தண்டித்து என்று சொன்னால் கொள்ளுகிற அளவிலே அல்ல, அவர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே அவர்களுக்கு போதனைகளையும் நற்காரியங்களையும் அவர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரனுடைய மகன் திருமணமானது, குழந்தை பெற்றெடுத்தார்கள். ஆனால் தகப்பனுடைய காரியத்தின் நிமித்தம், தாயினுடைய காரியத்தின் நிமித்தம் மனைவியையும் பிள்ளையையும் விட்டு பிரிந்து பல ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஊழியமும் செய்கிறார்கள். ஆனால் இது தேவனுடைய பார்வையிலே விரோதமான செயல். தவறுகிற பிள்ளைகளை குறித்தும் சொல்லுகிறேன், பிள்ளைகளை தவறவிட்ட பெற்றோர்களையும் சொல்லுகிறேன். இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளை சரியானபடி நாம் வளர்க்க வேண்டும். வேதம் அருமையாய் சொல்லுகிறது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் பொழுது அவளை அசட்டை பண்ணாதே. அப்படி என்றால் அவமானப்படுத்தாதே. உன் தகப்பனுடைய புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி மீறி நடக்கிறவர்களுடைய காரியங்களை குறித்து பின்னாட்களிலே, அவருடைய வயோதிப காலங்களிலே பார்க்கிற பொழுது அது மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கிறது. சில இடங்களிலே உலகத்தார்கள் கூட, உலகத்தின் தாய் தகப்பன்மார்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளை சரியானபடி அவர்கள் நடத்துகிறார்கள், வளர்க்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்களை செய்து கொடுக்கிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறார்கள். கிறிஸ்துவை அறியாத குடும்பங்களிலும் கிறிஸ்துவை அறிந்திருக்கிற குடும்பங்களிலேயும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் இந்த பிள்ளைகள் பெற்றோர்களை பராமரிக்கிறதை பார்க்கிற பொழுது ஆச்சரியமாக இருந்தது. நான் வளர்ந்த ஒரு சபையிலே ஒரு தகப்பனார் அவருடைய தகப்பனாரை தாங்குகிறதையும் அவருடைய தாயாரை காப்பாற்றுகிறதையும் நான் கண்ணார கண்டிருக்கிறேன். அவர்கள் தன்னுடைய தாய் தகப்பன்மாருக்கு செய்ய வேண்டிய காரியங்களையும் அந்த தாய் தகப்பன்மார்கள் சொல்லுகிற காரியத்தையும் அவர்கள் கேட்டு சரியாக அவர்கள் நடந்தார்கள், நடந்து கொண்டிருந்தார்கள், நடத்துகிறார்கள். அதை பார்க்கிற பொழுது மிகவும் எனக்கு மகிழ்ச்சி. நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த நாட்களிலே கற்றுக்கொண்டேன். இப்பொழுது எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற வழியில் நடத்தும்படிக்கு தேவன் இந்த பிள்ளைகளை என்னுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, என்னுடைய சபையின் பிள்ளைகளையும், அதாவது ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தேவன் என்னுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார்.
இந்த ஆத்துமாக்களுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் இந்த ஆத்துமாக்களுக்கு வேண்டிய நல் வழிகளையும் காண்பிப்பது தேவன் எனக்கு அருளிய தலையாகிய கடமை. இந்த கடமையை விட்டு நான் தவறினாலும் அல்லது உங்களை சரியாக நான் நடத்தாவிட்டாலும் அதனுடைய பிரதிபலனை நான் அடைந்தாக வேண்டும். ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளே, உன் தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே, உன் தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும் பொழுது அவளை அசட்டை பண்ணாதே என்றபடி நம்முடைய பிள்ளைகளுக்கு நற்போதகத்தை நாம் கற்றுக் கொடுத்து அவர்களை நடத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.